ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான். எனக்கு வந்து லாங் வீடியோவாக போடணுங்கிற ஐடியா இல்லை, நான் ஷார்ட்ஸுக்கு தான் எடுத்து வச்சேன். பட் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக வந்து நான் வந்து ஒரு பிரச்சனையை வந்து சந்தித்தேன். அது என்னென்னா, நம்மளோட சேனலில் வந்து மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சம் ஆஃப் பர்டிகுலர் டாலர் ரீச் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து வந்து நமக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் அண்ட் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஐடி வெரிஃபிகேஷனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த பின் வந்து நம்மளோட அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட சேலரி வந்து அந்த அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இதுதான் வந்து ப்ராசஸ். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணேன். அதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். மற்றபடி எனக்கு யூடியூப் சம்மந்தமாக பெரிய நாலேஜ்லாம் வந்து எனக்கு கிடையாது. நானுமே ஒவ்வொரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் என்னோடய சேனலை வந்து க்ரோத் பண்ணிகிட்டு இருக்கிறேன். யூடியூப் சம்மந்தமான பிரச்சனைக்கு தீர்வு இந்த சேனலில் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அப்படின்னா நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் வந்து பூஜா வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து டெய்லி விலாக், ரொட்டீன் விலாக், குக்கிங் விலாக், அந்த மாதிரி விலாக்ஸ் வந்து நிறையவே வரும். அதுக்காக வேணால் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து நான் இப்போ உத்தரகோசை மங்கை ரீசெண்டாக போனப்போ வந்து எடுத்த ஷார்ட்ஸ் அது எல்லாத்தையுமே தான் ஒன்றா வந்து மெர்ச் பண்ணி ஒரு வீடியோவாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் தான் வந்து எனக்கு நடந்த அந்த ப்ராப்ளத்தையும் வந்து இதிலே வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத விட எனக்கு அது கரெக்டாக வரமாட்டேங்குது. அதனால் எடுத்த வீடியோடே மேட்ச் பண்ணி இதில் என்ன ப்ராப்ளமோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம எப்படி தேடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ், அப்படி இல்லைனா 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து வியூஸ் போணுச்சுன்னா மானிட்டேஷன் அப்ளை பண்ணோம்னா நமக்கு மேக்ஸிமம் 1 டேலே வந்து மானிட்டேஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு $10 அது ரீச் பண்ணியிருக்கணும். அதாவது ஆட்சென்ஸில் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து ஆட்சென்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அது அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். அப்படி வந்து நம்ம ஒரு $10 இல்லை $8 இல்லை 9, 10 அது மாதிரி டாலர் வந்து நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளை வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி வந்து மெயில் வரும். மெயில் வர்றதுக்கு முன்னாடி நீங்களாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து அப்படி தான் ஒரு தப்பை வந்து ஃபஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு மெயிலே வராமல் நானாகவே ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். நம்ம அதனால் வந்து எப்பொழுதும் வந்து மெயிலை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கோங்க. நமக்கு மெயில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். கரெக்டாக வந்து 3 டைம்ஸ் தான் வந்து அதை வந்து நம்ம பண்ணணும். நமக்கு 44 நாள் வந்து 48 நாளோ 44 நாளோ டைம் கொடுப்பாங்க. அந்த மெயிலே நமக்கு கடைசி நாள் என்னைக்கு அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து பண்ணலாம். டாக்குமெண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் வச்சு நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பேன் கார்டு, அப்படி இல்லைனா வந்து பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இது மாதிரி 4 கார்டு கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பேன் கார்டு வச்சு தான் பண்ணுறாங்க. அந்த ஐடி வெரிஃபிகேஷனை வந்து நம்ம 1க்கு 3 தடவை பண்ணி ஃபெயில்டு ஆகிட்டாலோ இல்லை ஆக்சுவலாக நம்ம அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலோ அது வந்து நம்ம வந்து அட்டம் பண்ணுறதுக்கு வந்து சமம் தான். 3 தடவையும் பண்ணி வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட மானிட்டேஷன் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களே மெயில் அனுப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் 3 தடவை வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணீங்க, அது வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து மானிட்டேஷனை ஆஃப் பண்ணியிருக்கோம். இனிமேல் வந்து உங்களால் போடுற வீடியோஸ்க்கு வந்து மணி ஏர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. மானிட்டேஷன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஏர்ன் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த செகண்ட் ஆட்சென்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்படி ஆனோன்னா நீங்கள் ஒன்றே பேனிக் ஆகாதீங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் ரொம்ப பேனிக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்தோமே இப்படி ஆயிடுச்சேன்ட்டுன்னு எவ்வளவோ யூடியூபர்ஸ்லாம் காண்டாக்ட்லாம் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து செல்வா டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணால் வாட்ஸ்அப் கால் பண்ணால் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க தான். அவங்கள்ட்ட இது மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து அவங்களால செஞ்சு தரோம்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து அவர் கால்லேயே சொல்கிறாரு. பட் ஆனால் அவங்க வந்து பெய்ட் சர்வீஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பெய்ட் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக வந்து அதிகமே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மளே வந்து வீடியோஸ் பார்த்து செய்கிற அளவுக்கு அவர் வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாரு தான். ஆனால் ரொம்ப போய் அவங்களையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் வந்து பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக
யூடியூப் டீமுக்கு வந்து நம்ம வந்து மெயில் அனுப்பலாம். இது மாதிரி உங்களோட ப்ராப்ளமை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இது மாதிரி நான் 3 டைம்ஸ் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபெயில்டு ஆயிடுச்சு, அதனால என்னோட மானிட்டேஷன் ஆஃப் பண்ணிட்டீங்க, இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு எல்லா சொல்யூஷனும் கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட யூஆர்எல் கேட்பாங்க. அவங்க நம்ம சேனலை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மானிட்டேஷனை வந்து ஆஃப் ஆனதை வந்து அவங்களே எடுத்து விட்டுட்டு திருப்பி நமக்கு ஒரு 48 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுத்து திருப்பி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணும்போதே நம்மளோட ஐடி வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும், நம்ம ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஐடியில் இப்போ உங்களோட பேன் கார்டில் வந்து நேம் எந்த மெத்தடில் இருக்கா, கேபிட்டலில் இருக்கா, ஸ்மாலில் இருக்கா, அப்பா பேரோட இருக்கா, இனிஷியலில் இருக்கா, அதே சேம் மெத்தடில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸை வந்து டைப் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அட்ரஸில் தான் வந்து உங்களுக்கு பின் நம்பர் வரும். நீங்கள் இருக்கிற அட்ரஸை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அது மாதிரி பேன் கார்டை ஃபோட்டோ எடுக்கும்போது கீழே ஒரு A4 ஷீட் வச்சுக்கிட்டு அந்த 4 கார்னரும் தெரியிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக உங்களோட பேன் கார்டை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். உடனே பேனிக் ஆகி என்னென்னமோ யோசிக்காதீங்க, இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமான்னு. ரொம்ப சிம்பிளாக வந்து யூடியூப் டீம் கிட்ட வந்து நீங்கள் சேட் பண்ணல, அதுக்கான சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடச்சிடும். இல்லை நான் பெய்ட் சர்வீஸ் மாதிரி பண்ணிக்கிறனால அதுக்குமே நிறைய பேர் ஆளுங்க இருக்கிறாங்க. எனக்கு வந்து இதை வந்து சரி பண்ணி கொடுத்தது வந்து என்னோட சிஸ்டர் தான். உங்களுக்கு இது மாதிரி எதாவது ஆட்சன்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னோட மெயில் ஐடி வந்து கீழே கமெண்டில் பின் பண்ணுறேன். யாருக்காவது வந்து அது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா பெய்ட் சர்வீஸ் தான் கண்டிப்பாக வந்து அவள் பண்ணி கொடுப்பா. ஏன்னா எனக்கு வந்து அவள் தான் வந்து இதை வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி கொடுத்தா. இப்போ பாருங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு க்ரீன் வந்துருச்சு. அது மாதிரி கீழே வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து அவங்க சென்ட் பண்ணோன்னே நமக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம், பர்டிகுலர் டைமில் 3 மந்த் வரைக்குமே டைம் இருக்கும், அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த பின் நம்பர் வந்து ரீச் ஆயிரும். உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு வந்து மெயில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பின் போட்டு வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது. இது யாருக்கும் பண்ண தெரியல, இது மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்னோட மெயில் ஐடியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பெய்ட் சர்வீஸ் தான், கண்டிப்பாக வந்து இதை வந்து சரி பண்ணிடலாம். ரொம்ப பேனிக் ஆகிற விஷயம் கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோமே இப்படி ஆயிடுச்சேன்னு யாரும் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், கீப் வாட்சிங்.